கவர்னருக்கு என்று தனியாக எந்த அதிகாரமும் கிடையாது. அரசாங்கம் என்ன சொல்கிறதோ அப்படித்தான் அவர் செயல்படணும் அப்படின்ட்டு இன்னைக்கு ஒரு தீர்ப்பை இந்த ஜட்ஜ்மெண்ட்ல இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்கல்ல சார். சார் இது இவர் ஏற்கனவே இவரை திரும்ப பெற வேண்டும் இப்படின்ட்டு பல முறை இங்கே இருக்கக்கூடிய எம்பிக்கள் எல்லாம் போய் கூட பிரசிடெண்ட்டை மீட் பண்ணி பேசியிருக்காங்க, பார்லிமெண்ட்டில் பேசியிருக்காங்க, பல தலைவர்கள் அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. சார் இங்கே ஏதாவது ஒரு சேஞ்ச் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குங்களா சார் இந்த தீர்ப்பின் மூலமாக? நான் ஒரே ஒரு சென்டென்ஸ் சொல்லிட்டு நம்ம வேற ஒரு சில விஷயங்கள் பேச விரும்புகிறேன். அதாவது டெஃபினட்டா திரு RN ரவி அவர்கள் தானாகவே முன் வந்து ரிசைன் பண்ணணும் அல்லது அவரை ரீகால் பண்ணணும். இது ரெண்டுக்குள்ள ஒன்று நடக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய அனுமானம். இப்ப மரியாதைக்குரிய உயர் திரு இந்த மணிகண்டன் அவர்கள் நான் இன்னும் வெள்ளாந்தியா பேசிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. நான் ஒரு டிஎம்கே மெம்பருங்கிற மாதிரியும் நம்முடைய நண்பர் பிரகாஷ் அவர்கள் குறிப்பிட்டார்கள். நான் என்ன படித்தேன் உங்களுக்கு, நான் அவர் என்ன வேணாலும் படிச்சுட்டு போட்டேன் அப்படிங்கிறது. அவருக்கு பேசுவதற்கு ஒரு ஜேர்னலிஸ்டாக பேசுவதற்கு உரிமை என்றால், எனக்கு வித் more than 50 years of experience in accounting and also law, I have my own way of communicating my own views. அதில் நீங்கள் அதுக்காக தனிப்பட்ட முறையில் என் மேலே குரோதத்தை செலுத்துவது என்பது தவறானது என்பதை நான் சொல்கிறேன். ரெண்டாவதாக, நான் இன்னைக்கு இதை பற்றி பேசலை, ஜெயலலிதா கேஸை பற்றி நான் இன்னைக்கு பேசலை. அப்பவே பலமுறை உங்க தொலைக்காட்சி உட்பட புரியுது சார் பேசியிருக்கீங்க. கிட்டத்தட்ட எல்லா தொலைக்காட்சிகளிலும் இப்படிதான் நான் பேசுவேன். சரி, இன்ஃபேக்ட் குன்ஹா தீர்ப்பு வருவதற்கு முன்பாக இவங்களை இவங்க விடுதலை செய்ய வேண்டும் அப்படிங்கிற பாயிண்ட்ஸ் சரியாக இருக்கின்றது. நான் ஒரு முக்கியமான தொலைக்காட்சியில பேசிக்கொண்டிருக்கேன். அது லைவ் ப்ரோக்ராம். அது ஜட்ஜ்மெண்ட் வர்றதுக்கு லேட் ஆகிறது அப்படின்னு எல்லாம் சொன்ன உடனே ஐ திங்க் ஜெயலலிதா ஹேஸ் பீன் கன்விக்டட் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிட்டேன். அது நம்முடைய ஏடிஎம்கே ஆஃபீஸ் பக்கத்தாப்பில் இருக்கக்கூடிய ஒரு டிவி. அது ஐயோ என்ன சார் எப்படிலாம் பேசுறீங்க, வெளியில் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வரப்போகுது, அல்ல எங்கள் ஆஃபீஸ் ஏதாவது பிரச்சனை வரப்போகுதுன்னா சார், நார்மலாக இந்த மாதிரி கிரிமினல் கேசஸ் எல்லாம் டிலே ஆச்சுன்னு சொன்னால் கன்விக்ஷன் தான் அர்த்தம் சார். அதுதான் சார் நடந்து கொண்டிருக்குன்னு நான் நினைக்கிறேன், அதனால தான் சார் சொன்னேன்னு. நான் சொன்ன மாதிரி அவங்களுக்கு கன்விக்ஷன் கொடுத்துட்டாங்க. ஆனால் டெஃபினட்டா அவங்க ஷி வில் கம் அவுட் ஆஃப் திஸ் ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி நான் இப்போ ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தேன். அதே தொலைக்காட்சி மறுபடியும் ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் வருகின்ற நேரத்தில் என்னை கூப்பிட்டாங்க. அதே நான் என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் நான் சொன்னேன்னா கிட்டத்தட்ட எல்லாத்தையும் அவங்க ஒத்துட்டாங்க. பட் அந்த யாரோ ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டை அவரை எம்ப்ளாய் பண்ணியிருக்காரு அந்த ஹைகோர்ட் ஜட்ஜி. ஓகே, அது தப்பு இல்லை. ஒரு நிமிஷம் முடிச்சிடறேன். ஏன்னா இது இன்னும் ரெண்டு பேர், ஒருத்தர் மணிகண்டன் நான் வெள்ளாந்தியா பேசினேன் டிஎம்கேக்காரர் அப்படின்றாரு, இன்னொருத்தர் பிரகாஷ் இவருக்கு என்னையா தெரியுன்றாரு. எனக்கு என்ன தெரியாதுங்கிறது ஐ நோ வெரி வெல். அவருக்கு எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஸ் ஜேர்னலிஸ்டா இருக்காருன்னா, எனக்கு 40 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த கார்பரேட் செக்டர் ஆஸ் அ டாப் மேன். ஐ நோ வாட் ஐ ஆம். ஸோ அதை நான் டெஃபினட்டாக மென்ஷன் பண்ணி ஆகணும். சரி, அடுத்ததாக நான் இதை ஸ்பெசிஃபிக்காக அவங்க வெளியில் வருவாங்க அப்படிங்கிறத நான் சொல்லிட்டு அவங்க ஜட்ஜ்மெண்ட் வந்த பிறகு சில இந்த ஃப்ளாஸ் எல்லாம் இருக்கிறத பார்த்து அந்த ஜட்ஜ்மெண்ட்டை சரியா புரிந்து கொள்ளாமல் அவங்க லாயர்ஸ்லாம் பிஹேவ் பண்ணதெல்லாம் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்து, அப்போ இந்த ஹைகமாண்டே நான் என்னுடைய வியூஸை கன்வே பண்ணேன். இதில் முக்கியமான விஷயம், திரு மணிகண்டன் சார் அப்ரிஷியேட் பண்ணுவார்னு நினைக்கிறேன். செல்வி ஜெயலலிதா மறுபடியும் ஸ்வாரிங் அண்ட் செரிமனிக்கு வராங்க. அந்த சமயத்தில் நான் காலம்பர ஒரு 8 மணி 9 மணி இருக்கும். எனக்கு ஸ்பெஷலாக ஆஸ் அன் இண்டிவிஜுவல் அந்த சமயத்தில் நான் பிஜேபியில் ஸ்போக்ஸ் பர்சன். எனக்கு வீட்டுக்கு ஒரு இன்விடேஷன் வருகின்றது, ஸ்வாரிங் அண்ட் செரிமனிக்கு வாங்க அப்படின்னு இன்விடேஷன் வந்தது. ஸோ ஐ கன்சிடர்ட் அஸ் அ வெரி கிரேட் ரெகக்னிஷன் ஃபார் மீ. ஏன்னா நான் மனசில் இருக்கிறத நான் பேசக்கூடிய ஆள். அதனால எனக்கு அது ஒரு பெரிய விஷயமாக நான் இன்னைக்கும் நான் நினைக்கிறேன். ஓகே, சரி. எனிவே டெஃபினட்டாக இப்போ நான் சொல்றேன், அந்த கேஸை திருமதி சசிகலா அம்மையார் இப்போ கியூரேட்டிவ் பெட்டிஷன் போட்டாங்கன்னா டெஃபினட் வித் வெரி குட் லாயர் வித் நினைக்கிறேன் சார். அது போட்டு முடிஞ்சிருச்சு சார், அது போட்டு முடிஞ்சு
சார் ரெவ்யூ பெட்டிஷன் தான் சார் போடுறாங்க எனக்கு முதல்ல தெரியும் சார். முதல்ல முதல்ல கேஸை பத்தி ஸ்டடி பண்ணுங்க, பேசுங்க. சரி விடுங்க சார் 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 ஓகே சரி ரெவ்யூ பெட்டிஷன் போட்டாங்க, அது ரிஜெக்ட் ஆயிடுது. அது தட்ஸ் Okay. அதே மாதிரி இப்ப இந்த Curative கேஸ்ல போட்டாச்சு. நீங்க ஓகே சார் வேற சார் நான் இவர்கிட்ட போலாமா? இல்ல எனவே அதை நான் எனக்கு கியூரேட்டிவ் பெட்டிஷன் போட்டாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஐ டோன்ட் நோ. Okay, ஓகே sir, சொல்றத நான் ஒத்துக்கிறேன். ஓகே அதனால நான் போடலாம்னு நான் சொல்றேன். பட் போட்டாங்களே இல்ல, ரெவ்யூ பெட்டிஷன் போட்டாங்க, அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. Okay. இந்த கேஸ்லயும் ரெவ்யூ பெட்டிஷன் போட்டாங்கன்னா Okay. இட் வில் பி ரிஜெக்டட் இன் லிமினி அப்படிங்கிற சொல்ல விரும்புகின்றேன். ஓகே சார் ஓகே திரு நீங்க கேட்ட கேள்விக்கு நான் மறுபடியும் சொல்றேன். திரு ரவி அவர்கள், கவர்னர் அவர்கள் ஓகே டெஃபினட்டா அவரா ரிசைன் பண்ணிட்டு போறது நல்லது. Okay. அல்லது டெல்லியில இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பிரசிடென்ட் மூலமாக இவரை வித்ட்ரா பண்ணுவது தான் சால சிறந்ததாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். ஓகே சார் ஓகே சார். ராம் சுப்ரமணியம் சார் ஏதாவது நீங்க சொல்லுமா? நான் நிகழ்ச்சி நான் முடிக்க போறேன். அந்த இந்த எனக்கு முன்னாடி பேசின இந்த டிஎம்கே நண்பர் சொன்னது போல வீட்டோ பவர் கிடையாது. அதுதான் பிரகாஷம் குறிப்பிட்டார்கள். ஓகே ஓகே அதனால ஒரு டெசிஷன் கவர்மெண்ட் எடுக்கின்றது, தமிழ்நாடு கவர்மெண்ட் எடுக்கின்றது, அதை வந்து கன்வே பண்ணும்பொழுது அதை வந்து அது ரெசல்யூஷனாக இருக்கலாம் அல்லது இந்த மாதிரி ஒரு கம்யூனிகேஷனாக இருக்கலாம். அதை வந்து நிச்சயமாக கவர்னர் அக்செப்ட் பண்ணிட்டு தான் ஆகணும். இஸ் நோ பவர் அதர் தேன் ஐ மீன் நோ அதர் பவர். இந்த வீட்டோ பவர்ங்கிறது அவருக்கு கிடையாது என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். ஓகே